ஹாய் டீச்சர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்த 2025 டிசம்பர் மந்த்துக்கான டிபார்ட்மெண்டல் எக்ஸாம்ஸ் வந்து ரிசல்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்தெந்த பேப்பர் கோடு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, ரிசல்ட் எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ நீங்கள் வந்து மொபைல்லே கூட செக் பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம ப்ரௌசரில் டிஎன்பிஎஸ்சி வெப்சைட் வந்து வந்துடுங்க. இந்த டிஎன்பிஎஸ்சி வெப்சைட் வந்தீங்கன்னா இந்த ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி கார்னர்னு இருக்கும். ஸோ இதில் வந்து டிபார்ட்மெண்ட் எக்ஸாம்ஸ்னு இருக்கும். இதில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா ரிசல்ட்னு இருக்கும். ஸோ இந்த ரிசல்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா இதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாம்ஸோட ரிசல்ட் எல்லாமே இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் எக்ஸாமினேஷன் டிசம்பர் 2025 இருக்கும், 27/3/2026. ஸோ இந்த இதை கிளிக் பண்ணிவிடுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் போடுற மாதிரி இருக்கும். ஸோ 22 இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த நம்பரை என்ட்ரி பண்ணிவிட்டு இங்கே சப்மிட் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. எந்தெந்த பேப்பருக்கு வந்து ரிசல்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இங்கே டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. இது வந்து டெஸ்ட் கோடு. ஏன்னா ஒரு சில இதுக்கு பார்த்தீங்கன்னா பிளாங்காக இருக்கும். நீங்கள் உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் என்ட்ரி பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து பிளாங்காக இருக்கும். அதுக்கு வந்து இன்னும் ஒரு சில பேப்பர் எல்லாமே ரிசல்ட் ரிலீஸ் பண்ணாமல் இருக்காங்க, இந்த அக்கௌண்ட் டெஸ்ட்டு இதுக்கு எல்லாமே. ஸோ இதில் இருக்கக்கூடிய கோடுக்கு மட்டும்தான் இப்போதைக்கு ரிசல்ட் வந்து தெரியும். ஸோ அதனால் நீங்கள் உங்களுடைய நம்பர்ஸ் போட்டு பிளாக்காக இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து விட்டுருங்க. அதுக்கு இன்னும் ரிசல்ட் ரிலீஸ் பண்ணலன்னு அர்த்தம். சரிங்களா? அதே போல் எந்தெந்த லிஸ்ட்லாம் கொடுத்துருக்காங்க, ரிஜெக்ஷன் லிஸ்ட்டு, அதுக்கான ரீசன் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க, கோட் நம்பர்ஸ் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் வந்து பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த பேப்பர் கோடு பக்கத்தில் பி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அப்படின்னா நம்ம வந்து பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அடுத்த எக்ஸாம்ஸ்க்கான அப்டேட்டட் நியூஸ் இருந்துச்சுன்னா உடனே அப்டேட் பண்ணும். நமக்கு மேபி உடனே நமக்கு வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? மே மந்த்து நமக்கு நெக்ஸ்ட்டு டிபார்ட்மெண்ட் எக்ஸாம்ஸ் வந்து நடக்கும். அதுக்கு ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்கே அல்லது செகண்ட் வீக்கே நமக்கான நோட்டிஃபிகேஷன் இதெல்லாமே என்ன பண்ணலாம், எதிர்பார்க்கலாம். ஸோ வந்துச்சு அப்படின்னா அதை வந்து அப்டேட் பண்ணுறோம். உங்களுக்கு ஏதாவது டிபார்ட்மெண்ட் எக்ஸாம்ஸ் பற்றி டவுட் இருந்துச்சு அப்படின்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.